ஏய், அங்க வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? ராம், சீதாவோட புருஷன். சீதா, ராம், பேர் பொருத்தம் நல்லா இருக்குல்ல? பேர் பொருத்தம் நல்லா இருந்தா ட்ரக்ஸ் கடத்திட்டு எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏய், சீதா ட்ரக்ஸ் வித்தத நீ பாத்தியா? சொல்லு. பாக்கலல? சீதா ஒன்னும் ட்ரக்ஸ் எல்லாம் கடத்தல. அவ புருஷனோட சித்திக்காரி பண்ண வேலைதான் இதெல்லாம். அவளுக்கு நீயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவ போல இருக்கு. ஏய், போயிடு. காலையில வாய கலராத, அடிச்சிட கிடிச்சிட போறேன். போ, போங்கறல்ல. போலாம். என்னங்க? ஏய், உங்க சித்தி 11 முறை கால் பண்ணிருக்காங்க. 11 முறையா? ஆமா. ஐயோ ஆமா அண்ணி, எனக்கும் 7 முறை கால் பண்ணிருக்காங்க. நல்லா சிக்கிக்கிட்டோம் அண்ணி. அண்ணி நீங்களே கொஞ்சம் கால் பண்ணுங்க. நீங்க பேசினா கொஞ்சம் கூல் ஆவாங்க ப்ளீஸ் அண்ணி. சரி, நான் கால் பண்றேன். மதுதான் கால் பண்றா. மகா, டென்ஷனை காட்டிக்காம கூலா பேசு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ மது, நீயும் ஃபோன் எடுக்கல, அஞ்சலியும் ஃபோன் எடுக்கல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் மது. சாரி மேடம், கோவிலுக்கு வந்தோம், சைலண்ட்ல போட்டதால தெரியல. வெரி சாரி. எதுக்கு சாரி சொல்ற? நீங்க கோயிலுக்கு தானே போனீங்க. பட் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்லை மேடம், நீங்க பயப்படாதீங்க. மது, நான் சொல்ல போறத கேட்டு நீ டென்ஷன் ஆக கூடாது. நீ டென்ஷன் ஆயிடுவியோன்னு பயந்துதான் நான் டென்ஷன் ஆயிட்டேன். புரியல மேடம். சித்தி என்னாச்சு சித்தி? காரணம் இல்லாம இத்தனை முறை கால் பண்ண மாட்டீங்களே? அஞ்சலி, கோயிலுக்கு கூட்டிட்டு போனா சொல்லிட்டு போக மாட்டியா? சாரி சித்தி, நாங்க வெளியே வரும்போது நீங்க 2 பேரும் வீட்டுல இல்ல, அதான். சித்தி என்னமோ சொல்ல வந்தீங்களே, அத சொல்லுங்க. மது, நீ இதை எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல. சீதாவை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல சூர்யாவை நினைச்சு வருத்தப்படுறதானே தெரியல. மேடம், குழப்பாம கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ். நீயும் சூர்யாவும் சேர்ந்து வாழ சீதா பெரிய தியாகம் பண்ணிட்டா. சூர்யாவோட வீட்டுல ட்ரக்ஸ நான் தான் வச்சேன். சூர்யா மேல இருக்கிற கோவத்துல தப்பு பண்ணிட்டேன்னு குற்றத்தை ஒத்துக்கிட்ட, தண்டனையை நான் ஏத்துக்கிறேன்னு போலீஸ்ல சரண்டர் ஆகி சீதா ஜெயிலுக்கு போயிட்டா. சீதாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சூர்யாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூர்யா இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்காரு. அவரு உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. மது, உன் தங்கச்சி உனக்காக பெரிய தியாகம் பண்ணிட்டா, தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டா. ஆனா உண்மையா போதை பொருள் வச்சிருந்த சூர்யா தப்பே பண்ணாத மாதிரி இங்க வந்து உட்கார்ந்திருக்காரு. கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலே இல்லாம இருக்காரு. அர்ச்சனாக்கா, என்னக்கா பேசுறீங்க நீங்க? சூர்யா பண்ண தப்புக்கு 1 வாரமோ 10 நாளோ ஜெயில இருந்துட்டாருல்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் தானே நான் ஆசைப்பட்டேன். நீங்க அப்படி இப்படி பேசுறீங்க. அப்புறம் மது என்ன நினைப்பா? சரி, எப்படியோ சூர்யா ரிலீஸ் ஆனதுல எனக்கு சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் இல்ல மேடம். சீதாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஒரு குற்றவாளி கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது. மது, அப்படியெல்லாம் சொல்லாதமா. நீ சூர்யா கூட சேர்ந்து வாழணும். சீதா பண்ண தியாகத்துக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? அதுக்காக சீதா ஜெயில இருப்பா, அத பத்தி கண்டுக்காம தப்பான ஆளு கூட சேர்ந்து குடும்பம் நடத்தவா? எப்படி மனசு வரும்? மது, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் வேணா சூர்யாவை கண்டிக்கிறேன். தப்பான ஆளுக்காக நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நானே வெறுத்துட்டேன்.
மது, நான் சொன்னா கேப்பே இல்ல. இந்த ஒரு விஷயத்துல தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க மேடம். மது, நாங்க சொன்னா சூர்யா போக மாட்டாரு. நான் வரேன். 4 கேள்வி கேட்டுதான் அனுப்பணும். நான் வரேன். போலாமா? மேல சூர்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இங்க இவ்ளோ ஹாப்பியா இருக்காங்க. குடிய கெடுக்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. என்னவா இருக்கும்? நாலு நிமிஷம் அடி 4 ஏன் சீதா ஏன் இப்படி பண்ண? தப்புதான் பாஸ். தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பு நான் தானே சரி பண்ணணும். நீ என்ன தப்பு பண்ண? அதே பாஸ், சூர்யா வீட்ல ட்ரக்ஸ் வச்சனே, அத நினைச்சாலே என் கொலையெல்லாம் நடக்குது பாஸ். பொய் சொல்லாத சீதா. ட்ரக்ஸை கடத்துற அளவுக்கு கேவலமான தப்பெல்லாம் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி பொண்ணு இல்ல நீ. ஏன் இப்படி பண்ண? முட்டாள்தனமா தப்பு பண்ணிட்டேன் பாஸ். ஆஹா, நான் அதை கேட்கல சீதா. செய்யாத தப்ப நீதான் செஞ்சதா போலீஸ்ல ஏன் பொய் சொன்ன? ஏன் பொய் சொல்லி ஜெயிலுக்கு வந்த? பாஸ், நான் பொய் சொல்லல பாஸ். உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னா? ஏய், திரும்ப திரும்ப பொய் சொல்லாத சீதா. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ யாருக்கும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் சீதா. கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாஸ். ஆஹா, நான் ஹாப்பியா இல்ல சீதா. நீ இல்லாம என்னால தூங்க முடியல சீதா. என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல. நீ இப்படி பண்ணிருக்க கூடாது சீதா. பாஸ், கலங்காதீங்க பாஸ். நீங்க அழக்கூடாது. கொஞ்சம் பொறுத்துக்கங்க பாஸ். ரொம்ப நாள் எல்லாம் நான் உள்ள இருக்க மாட்டேன். கண்டிப்பா வந்துருவேன். எப்படி எப்படி நீ வெளியே வருவ? தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எப்படி வெளியே வருவ? நீ பொய் சொல்ற சீதா. பாஸ், நான் இப்ப சொல்றதே உண்மை பாஸ். 4-5 நாள்ல கண்டிப்பா நான் வெளியே வந்துருவேன்.
நீங்க என்ன என்ன நம்பலாம் பாஸ், ஆஹா, நம்பலாம். அதுதான் எப்படின்னு கேட்டேன். எப்படி உன்னை ரிலீஸ் பண்ணுவாங்க? இப்ப நீ தண்டனை கைதியா இருக்க. தண்டனை முடியாம எப்படி அனுப்புவாங்க? அதுக்கு சான்ஸே இல்ல சீதா. பாஸ், ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. உண்மையா தப்பு பண்ணவங்க உள்ள வந்துருவாங்க. நான் அப்ப வெளியே வந்துருவேன். ரொம்ப நாள் எல்லாம் ஆகாது பாஸ், ஒரு 4-5 நாள் தான். குலச முத்தாரம்மா மேல சத்தியமா பாஸ், தப்பு பண்ணவங்க உள்ள வந்துருவாங்க. நான் வெளியே வந்துருவேன். நீங்க என்ன நம்பலாம் பாஸ். யார் உண்மையா தப்பு பண்ணவங்க? யார் சீதா? பாஸ், உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சவங்க தான். குறிப்பா சேது அங்கிளுக்கும் சுபாஷ் அங்கிளுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அப்படியா? அந்த விஷயம் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரியுமா? அது இனிமேதான் தெரியும் பாஸ். கன்ஃபியூஸ்டா இருக்கு சீதா. கன்ஃபியூஸ் நல்லதுதான் பாஸ். குழப்பம் வந்தாதே தெளிவு வரும். அப்போ உண்மையான கிரிமினல் சூர்யா இல்லையா? உங்க மேல சத்தியமா பாஸ், சூர்யா தப்பு பண்ணல. எப்படி சீதா நீ தப்பு பண்ணலன்னு போலீஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? போலீஸ் நிரூபிக்க மாட்டாங்க பாஸ், நாம அதே நிரூபிக்கணும். அதான் எப்படி? உன்னால முடியுமா? சும்மா இல்ல பாஸ், ஆடியோ வீடியோ ஆதாரத்தோட நிரூபிப்போம். நீ என் கூட இருந்தப்பதான் நான் சந்தோஷமா இருந்திருக்கேன் சீதா. அது இப்பதான் புரியுது. நீ இல்லாதப்பதான் புரியுது. நீ இருக்கும்போதுதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன். இப்ப நான் ஹாப்பியா இல்ல. என்னோட ஃபீலிங்ஸ யாருகிட்டயும் ஷேர் பண்ணிக்க முடியல. உன்ன மாதிரி யாருமே என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இல்ல சீதா. நீ கைதியா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சீதா. நீ வெளியில வரணும். நீ ரிலீஸ் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லு சீதா, நான் என்ன பண்ணணும்? பாஸ், இந்த வார்த்தை தான் நீங்க செய்யற பெரிய காரியம் பாஸ். பரவாயில்ல சீதா, நீ சொல்லு. நீ ரிலீஸ் ஆக நான் என்ன பண்ணணும்? சிம்பிள் பாஸ். உங்க சித்திங்க 2 பேரையும் இங்க வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க. நான் பார்க்க ஆச்சப்படுதேன்னு சொல்லுங்க. That's all? That's all பாஸ். எனிவே நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க கவலைப்படாம இருங்க பாஸ். நல்லா சாப்பிடுங்க. டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்புங்க. கிளம்புங்க கிளம்புங்க, போமா. சார் சார் டைம் ஆயிடுச்சு சார், வாங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், வாங்க சார். சொன்னா கேளுமா, போமா. நான் வரேன் சீதா. தைரியமா இரு.
அது கூப்பிடுங்க, கால் பண்ணுங்க. ஏய், எத்தனை முறைடா கால் பண்றது? அவ எடுக்க மாட்டேங்கிறாடா. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், எங்க அவரு? உள்ள உட்கார்ந்திருக்காரு. அவரெல்லாம் எதுக்கு மேடம் உள்ள விட்டிய? மது, கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசு. இதில் பேசுறதுக்கு என்ன மேடம் இருக்கு? இன்னைக்கு இருக்கு அவருக்கு. மது, மது கேளு. மது, 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 மது. எப்படி ரிலீஸ் ஆனீங்க? சொல்லியா நீங்க? பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லி நான் கேட்கணும் போல ஆசையா இருக்கு. மது, ஏம்மா கோவமா இருக்க? மாமா, உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். நீங்க பேசாதீங்க மாமா. சொல்லுங்க சூர்யா, எப்படி ரிலீஸ் ஆனீங்க? சூர்யா வீட்டில் நான் தான் ட்ரக்ஸை வச்சேன்னு உன் தங்கச்சி போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டா. சீதா உண்மையை ஒத்துக்கிட்டதுனால நான் இந்த தப்புமே பண்ணல, நின்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? பண்ணாத தப்ப நான் தான் பண்ணேன்னு சீதா ஜெயிலுக்கு போயிருக்கா. ஆனா தப்பு பண்ண நீங்க என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சாதாரணமா கூலா சொல்லிட்டு இருக்கீங்க. மது, எதுக்கு இப்ப கோவப்படுற? சூர்யா தான் தப்பு பண்ணாருன்னு உனக்கு யார் சொன்னது? அப்போ சீதா தான் தப்பு பண்ணான்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? சூர்யாவும் தப்பு பண்ணல, சீதாவும் தப்பு பண்ணல. அதுதான் உண்மை. அது மட்டும்தான் உண்மை. சீதா தப்பு பண்ணல. அக்காவுக்காக அவ வாழ்க்கையை இழந்து ஜெயிலுக்கு போயிருக்கா. என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப நான் தான் ட்ரக்ஸ் கடத்தினேன்னு சொல்றீங்களா? அவங்க கிட்ட நீங்க பேசாதீங்க. அதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல. நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. சீதா எப்படி போனாலும் பரவாயில்லையா? புரியாம பேசாத, தேவையில்லாம கோவப்படாத. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். சென்னை வேண்டாம், ஊருக்கே போயிடலாம். நம்ம எதுவா இருந்தாலும் ஊருக்கு போய் பேசிக்கலாம். நம்ம வா. சீ! செய்யாத தப்ப ஏத்துக்கிட்டு சீதா ஜெயில கொடுமை அனுபவிப்பா. நான் உங்க கூட ஊருக்கு வந்து கொஞ்சி குழாவை குடும்பம் நடத்தணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்ல சூர்யா? மது, தப்பா பேசாத. 7 வருஷமா அப்படி என்னத்த காதலிச்சிங்க? சூர்யா அந்த மாதிரி ஆளா? நான் காதலிக்கும் போது இருந்த சூர்யா இவர் இல்ல. அந்த சூர்யா வேற. இப்போ இங்க நிக்கிற சூர்யா வேற. மது, கோவப்படாம பேசு. சூர்யா, நீங்க போயிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்க. மதுவுக்கு கொஞ்சம் கோவமாவது குறையும். பாருங்க, இது எங்களுக்கான பிரச்சனை. மதுக்கு எனக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை, எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. மரியாதையா பேசுங்க. இப்ப என்ன சொல்ற நீ? நான் ட்ரக்ஸ் கடத்தினேன்னு சொல்றேன். நான் ஏன் சொல்லணும்? அதான உண்மை. சட்டம் உங்களை மன்னிச்சு விட்டுருக்கலாம். சட்டத்தை நீங்க ஏமாத்திருக்கலாம். மனசாட்சி படி நீங்க தான் குற்றவாளி. உங்க கூட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஒரு நேர்மையான போலீஸ்காரன் பொண்ணுனா உங்க கூட என்னால வாழ முடியாது. உங்க கூட என்னால வரவ முடியாது. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க போகலாம். அடிச்சு கொண்டு வேண்டிய உன்ன என்ன பார்த்தா ட்ரக்ஸ் விக்கிற மாதிரி தெரியுது உனக்கு? என்ன பேசன்னு யோசிக்க மாட்டியா? நான் சொல்லல, போலீஸ் தான் சொன்னாங்க. போலீஸ் சொன்னா எவனா நம்ப கூடாதுன்னு தெரியாத உனக்கு? இதோ பாரு, என் கண்ணு முன்னால் தானே உன்னை அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. மது, நீ ரொம்ப தப்பா பேசுற. மாமா, நான் முன்னாலே சொன்னேன் உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன்னு. அதுக்கு எடுத்துக்காதீங்க. வேணாண்டி, இதான் செஞ்சிட போறேன். என்னடி பேச்சு பேசுற?
என்னடி பேசுற? சரி விடு, நான் தான் ட்ரக்ஸ் கடத்தின போ. என்னப்பா அதுக்கு? நான் நல்லவன் இல்ல, கேவலமானவனே வச்சுக்கோ. என் கூட நீ வாழ வேண்டாண்டி. உனக்கும் எனக்கு நடுவில் எதுவுமே இல்லடி. இனிமேல எல்லாமே முடிஞ்சு, புரியுதா? இந்த தாளைகள் கால்றே கிளம்புறேன் நானு. என்ன பாக்குற? கல்டு